வணக்கம். தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மூன்றாவது முறையாக நாளை பிரதமராக பதவியேற்கிறார் மோடி. அமைச்சரவை பங்கீடு தொடர்பாக கூட்டணி கட்சிகளுடன் பாஜக தலைவர்கள் பலகட்ட பேச்சுவார்த்தை. காங்கிரஸ் நாடாளுமன்ற கட்சி தலைவராக சோனியா காந்தி மீண்டும் தேர்வு. மக்களவை எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தியை நியமிக்க காங்கிரஸ் செயற்குழுவில் தீர்மானம். சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திட்டவட்டம். தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவீதம் சரிந்திருப்பதாகவும் புள்ளி விவரங்களுடன் பதிலடி. நீட் தேர்வு முறைகேடு குறித்து விசாரிக்க 4 பேர் கொண்ட குழு அமைத்தது ஒன்றிய அரசு. நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை பல்வேறு மாநிலங்களில் வலுப்பெறுகிறது. தங்கம் விலை சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்தது. சென்னையில் ஒரு சவரன் தங்கம் 53,200 ரூபாய்க்கு விற்பனை. திண்டுக்கல் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கிராமங்களில் பலத்த மழை. அருவிகளில் ஆர்ப்பருத்தி கொட்டும் நீரால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. நீட் தேர்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்க திமுக எம்பிக்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றம். மாநில உரிமைகளுக்காக நாடாளுமன்றத்தில் குரல் கொடுப்போம் என்றும் உறுதி. இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்காது என்று நினைக்க வேண்டாம் என்று மம்தா பானர்ஜி பேச்சு. பாஜகவைச் சேர்ந்த 5 எம்பிக்கள் திரிணாமுல் காங்கிரசுடன் தொடர்பில் இருப்பதாக தகவல். மக்களவை தேர்தலில் 221 சட்டமன்ற தொகுதிகளில் அதிக வாக்குகளை பெற்ற திமுக கூட்டணி. எடப்பாடி, திருக்கோவிலூர் உள்ளிட்ட 8 தொகுதிகளில் மட்டுமே அதிமுகவுக்கு அதிக வாக்கு. டெல்லியில் வாடகை வீட்டை சொந்த வீடு என கூறி ராணுவ மேஜரிடம் 1 கோடி ரூபாய் மோசடி. தமிழ்நாட்டைச் சேர்ந்த பாஜக பிரமுகர் நாகராஜ் சாகர் காஷ்மீரில் கைது. உலகக் கோப்பையில் நெதர்லாந்திடம் 2 முறை சந்தித்த தோல்விக்கு பதிலடி கொடுக்குமா தென்னாப்பிரிக்கா? இரவு நடைபெறும் மற்றொரு ஆட்டத்தில் பலம் வாய்ந்த இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா அணிகள் மோதல். டெல்லியில் நாளை நடைபெறும் விழாவில் 3வது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்கிறார். இவ்விழாவுக்கு அண்டை நாட்டு தலைவர்கள், பல்வேறு துறை பிரபலங்கள் உட்பட 8000 பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நடைபெற்று முடிந்த 18வது மக்களவைத் தேர்தலில் 240 தொகுதிகளை பாஜக வென்றது. இத்துடன் தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதா தளம் உள்ளிட்ட கட்சிகள் வென்ற இடங்களையும் சேர்த்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் பலம் 293 உள்ளது. இதையடுத்து கூட்டணி கட்சிகள் ஆதரவுடன் பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்கிறது. நேற்று நடைபெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பிக்கள் கூட்டத்தில் மக்களவை குழு தலைவராக மோடி தேர்ந்தெடுக்கப்பட்டார். தொடர்ந்து குடியரசுத் தலைவரை சந்தித்து கடிதம் வழங்கிய அவரை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்தார். இதைத் தொடர்ந்து நாளை இரவு குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெறும் விழாவில் 7:15 மணியளவில் 3வது முறையாக மோடி பிரதமராக பதவியேற்கிறார். அவருக்கு குடியரசுத் தலைவர் பதவி பிரமாணமும் ரகசிய காப்பு பிரமாணமும் செய்து வைக்கிறார். பதவியேற்பு விழாவுக்கு வங்கதேசம், இலங்கை,
பூட்டான், நேபாளம், மொரீஷியஸ், மாலத்தீவு உள்ளிட்ட அண்டை நாடுகளின் தலைவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனை ஏற்று டெல்லி வந்தடைந்த வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா, செஷல்ஸ் துணை அதிபர் அகமது அவிவ் விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதேபோல் கலை, விளையாட்டு, சினிமா உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் சிறந்து விளங்குபவர்கள், பத்மஸ்ரீ விருதாளர்கள் என பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 8000க்கும் அதிகமானோருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. சென்னை ரயில்வே கோட்டத்தில் வந்தே பாரத் ரயில் ஓட்டுநராக பணியாற்றும் ஐஸ்வர்யா மேனனுக்கு பிரதமரின் பதவியேற்பு விழாவுக்கு அழைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மோடியுடன் பாஜக மற்றும் கூட்டணி கட்சிகளைச் சேர்ந்த 30 பேர் வரை அமைச்சர்களாக பதவியேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பதவியேற்பு விழாவையொட்டி குடியரசுத் தலைவர் மாளிகை உட்பட தலைநகர் டெல்லி முழுவதும் போலீசார் மற்றும் பாதுகாப்பு படையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்துள்ளனர். பிரதமர் பதவியேற்பு விழாவையொட்டி அமெரிக்கா உட்பட பல்வேறு நாடுகளிலும் பாஜக ஆதரவு அமைப்புகள் கொண்டாட்டங்களுக்கு ஏற்பாடு செய்துள்ளன. நீட் தேர்வு முறைகேடு புகார் தொடர்பாக யுபிஎஸ்சி முன்னாள் தலைவர் தலைமையில் 4 பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும், முறைகேடு குறித்து விசாரித்து குழுவினர் 1 வார காலத்தில் அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என்றும் ஒன்றிய உயர்கல்வித்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இதனிடையே சென்ற மாதம் நடைபெற்ற நீட் தேர்வை ரத்து செய்யுமாறு மராட்டிய மாநில பாஜக கூட்டணி அரசு வலியுறுத்தியுள்ளது. நீட் தேர்வு முடிவுகள் வெளியானதை தொடர்ந்து அதில் பல்வேறு முறைகேடுகள் நிகழ்ந்துள்ளதாக மாணவர்களும் அரசியல் கட்சி தலைவர்களும் தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகின்றனர். நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு புகார், ஒரே மையத்தில் தேர்வெழுதிய மாணவர்கள் முழு மதிப்பெண் பெற்றது குறித்த கேள்விகளையும் முன்வைக்கின்றனர். இந்நிலையில் புகார்கள் குறித்து விளக்கம் அளித்த தேசிய தேர்வு முகமை தலைவர் சுபோத்குமார், நீட் தேர்வின் போது எந்த மையங்களிலும் முறைகேடு நடைபெறவில்லை என்று தெரிவித்துள்ளார். 6 மையங்களில் முறைகேடு நடந்துள்ளதாக எழுந்துள்ள புகார் குறித்து விசாரிக்க யுபிஎஸ்சி முன்னாள் தலைவர் தலைமையில் 4 பேர் கொண்ட உயர்மட்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது என்றும், அவர்கள் 1 வாரத்தில் அறிக்கை தாக்கல் செய்வார்கள் என்றும் கூறியுள்ளார். We have formed a grievance redressal committee of experts, and this committee will look into all the details of the time loss, including the reports from the center, the CCTV footage and all that. So the High Court said they dismissed petition, and if the candidates are having further grievances, then obviously they can again go back to the court. They will meet soon. I think they should be able to give their recommendation within a week. இதனிடையே சென்ற மாதம் நடந்த நீட் தேர்வை ரத்து செய்யுமாறு மராட்டிய மாநில பாஜக கூட்டணி அரசு வலியுறுத்தியுள்ளது. நீட் தேர்வில் மராட்டிய மாணவர்கள் வஞ்சிக்கப்பட்டு உள்ளதாக அம்மாநில மருத்துவர் கல்வி அமைச்சர் ஹசன் முஷ்ரீப் குற்றம் சாட்டியுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி தேசிய மருத்துவ கவுன்சிலில் முறையிட இருப்பதாக தெரிவித்துள்ள அவர் விரைவில் நீதிமன்றத்தை நாட உள்ளதாகவும் கூறியுள்ளார். நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி சென்னையில் வரும் 15ஆம் தேதி அனைத்து கட்சிகளை ஒருங்கிணைத்து ஆர்ப்பாட்டம் நடத்த உள்ளதாக திராவிடர் கழக தலைவர் கி. வீரமணி தெரிவித்துள்ளார். நீட் எதிர்ப்பு போராட்டம் குறித்து கி. வீரமணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது நீட்டை எதிர்த்த மோடி பிரதமரானதும் திணிப்பது ஏன் என்று வினவியுள்ளார். நீட் தேர்வை ஒழிக்கும் வரை ஓய மாட்டோம் என்றும் ஒன்றிணைந்து போராடுவோம் எனவும் குறிப்பிட்டுள்ள அவர், நீட் தேர்வால் பணக்காரர்கள் மட்டுமே பயனடைந்திருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் நீட் தேர்வு என்பது சமூக நீதியை சாகடிக்கும் கண்ணி வெடி என்று சாடியுள்ள கி. வீரமணி, இதில் முறைகேடு நடப்பதை ஒன்றிய அரசும் தேர்வு முகமையும் பலமுறை ஒப்புக்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இதனிடையே அடுத்தடுத்து முறைகேடுகள் அம்பலமாவதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று சமூக சமத்துவத்திற்கான டாக்டர்கள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இன்றுமில்லாத அளவிற்கு 67 மாணவர்கள் 720க்கு 720 முழு மதிப்பெண்ணை பெற்றிருக்கிறார்கள்.
அதேபோல் கிரேஸ் மதிப்பெண் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு ஊடகங்களில் விவாதிக்கப்படுகிறது. அது முறைகேட்டை நிரூபணம் செய்கிறது. எனவே இது கடுமையான கண்டனத்திற்குரியது. நீட் நுழைவுத் தேர்வில் தொடர்ந்து இது போன்ற முறைகேடுகள் நடைபெற்று வருவது அந்த தேர்வின் மீது உள்ள நம்பிக்கையை சீர்குலைக்கிறது, மிகப்பெரிய அளவுக்கு அவநம்பிக்கை ஏற்படுத்துகிறது. நீட் தேர்வு முறைகேடு தொடர்பாக உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் தமது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டு வலியுறுத்தியுள்ளார். பாஜக ஆட்சியில் தேர்வுகள் அனைத்தும் வணிகமயமாக்கப்பட்டு விட்டதாகவும், வினாத்தாளை கசிய விடுவது, ஆள் மாறாட்டம், தேர்வு மையம் அமைப்பதில் முறைகேடு என பாஜக ஆட்சியில் முறைகேடு அதிகரித்திருப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இதனால் பாஜக ஆட்சியில் தேர்வு முறை மீதான நம்பிக்கையை இளைஞர்கள் இழந்துவிட்டதாகவும் அகிலேஷ் யாதவ் தெரிவித்தார். நீட் தேர்வு முறைகேடு பாஜக அரசின் மிக பெரும் தோல்விகளில் ஒன்று என குறிப்பிட்டுள்ள அவர், முறைகேடு தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தி தவறு செய்தோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தினார். தமிழ்நாடு முழுவதும் பரவலாக பெய்து வரும் கோடை மழையால் அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்து தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் அருவிகளை நோக்கி படையெடுத்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் குற்றாலத்தில் கடந்த சில நாட்களாக அருவிகள் களையிழந்து காணப்பட்டன. இந்நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் தொடர்ந்து சாரல் மழை பெய்து வருவதால் அருவிகளுக்கு தண்ணீர் வரத்து சற்று அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். அதே சமயம் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானலில் கடந்த சில தினங்களாக தொடர்ந்து மிதமான மழை பெய்து வருகிறது. இதனால் அருவிகள் மற்றும் நீர்வீழ்ச்சிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக கொடைக்கானல் நுழைவு வாயில் பகுதியில் அமைந்துள்ள வெள்ளி நீர்வீழ்ச்சியில் கனமழை காரணமாக தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் சுற்றுலா பயணிகள் ஆனந்தம் அடைந்தனர். குமரி மாவட்டத்தின் மேற்கு மலையோர பகுதிகளில் கடந்த 2 நாட்களாக அவ்வப்போது இடிமின்னலுடன் கனமழை பெய்து வருகிறது. இதனால் கோதையாறு உள்ளிட்ட ஆறுகளில் தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. குறிப்பாக சுற்றுலாவுக்கு பெயர் போன திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. திருப்பரப்பு அருவியில் தண்ணீர் அதிகமாக கொட்டும் பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்கவோ நுழையவோ அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. அதே சமயம் தண்ணீர் குறைவாக கொட்டும் பகுதிகளில் மட்டும் குளிக்க அனுமதிக்கப்பட்டுள்ளனர். நடந்து முடிந்த மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டின் 221 சட்டமன்ற தொகுதிகளில் மற்ற கட்சிகளை விட திமுக கூட்டணி அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலில் ஆளும் கட்சியான திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தமிழ்நாடு, புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளையும் கைப்பற்றியுள்ளது. இதில் தமிழ்நாட்டில் உள்ள 234 சட்டமன்ற தொகுதியில் 221 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு அதிக வாக்குகள் கிடைத்துள்ளன. தென் சென்னை, திருவள்ளூர், அரக்கோணம் உள்ளிட்ட 32 நாடாளுமன்ற தொகுதிகளில் மொத்தமுள்ள 192 சட்டமன்ற தொகுதிகளிலும் திமுக கூட்டணிக்கே அதிக வாக்குகள் கிடைத்துள்ளது. குறிப்பாக அதிமுகவுக்கு செல்வாக்கு உள்ளதாக கருதப்படும் மேற்கு மண்டலத்தில் கோவை, நாமக்கல், நீலகிரி மக்களவை தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகள் அனைத்திலும் திமுக கூட்டணியே அதிக வாக்குகளை பெற்றுள்ளது.
தென் மாவட்டங்களிலும் மதுரை, தென்காசி, தூத்துக்குடி தொகுதிகளுக்கு உட்பட்ட சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணி முழு ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. திமுக கூட்டணி மற்றும் திமுக அரசின் மக்கள் நல திட்டங்களுக்கு கிடைத்த வரவேற்பு உள்ளிட்டவையே இதற்கு காரணம் என அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அதிமுகவை பொறுத்தவரை மொத்தமுள்ள 234 சட்டமன்ற தொகுதிகளில் எடப்பாடி, குமாரபாளையம், சங்ககிரி, பரமத்தி வேலூர், திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை, அரியலூர், ஜெயங்கொண்டம் ஆகிய 8 தொகுதிகளில் திமுக கூட்டணியை விட அதிக வாக்குகளை பெற்றுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணியை தவிர்த்து SP வேலுமணி உள்ளிட்ட அக்கட்சியின் பெரும்பாலான முன்னாள் அமைச்சர்கள் கடந்த 2021 வெற்றி பெற்ற தொகுதிகளிலும் அதிமுக பின்னடைவை சந்தித்துள்ளது. தலைநகர் சென்னையிலும் அதிமுகவின் வாக்கு வங்கி சரிவை சந்தித்துள்ளது. குறிப்பாக மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா, MLA-வாக இருந்த RK நகர் மற்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பலமுறை போட்டியிட்டு வெற்றி பெற்ற ராயபுரம் தொகுதிகளில் வழக்கமாக 28 முதல் 30% வாக்குகளை பெறும் அதிமுக இந்த தேர்தலில் 22% மட்டுமே பெற்றுள்ளது. அதிமுக கூட்டணியில் போட்டியிட்ட தேமுதிக விருதுநகர் மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட திருமங்கலம், அருப்புக்கோட்டை தொகுதிகளில் மட்டுமே பிற கட்சிகளை விட கூடுதல் வாக்குகளை பெற்றுள்ளது. தர்மபுரி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட பெண்ணாகரம், தர்மபுரி, பாப்பிரெட்டிப்பட்டி ஆகிய 3 தொகுதிகளில் பாமக அதிக வாக்குகளை பெற்றிருந்தாலும் அக்கட்சி இருந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கிய பாஜக ஒரு சட்டமன்ற தொகுதியில் கூட பிற கட்சிகளை விட அதிக வாக்குகளை பெற முடியவில்லை. பாஜக வேட்பாளர்கள் போட்டியிட்ட 23 மக்களவை தொகுதிகளுக்கு உட்பட்ட 138 சட்டமன்ற தொகுதிகளில் ஒன்றில் கூட அக்கட்சிக்கு பிற கட்சிகளை விட கூடுதல் வாக்குகள் கிடைக்கவில்லை என்பதும் புள்ளி விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது. தமிழ்நாட்டில் பாஜகவின் வாக்கு சதவீதம் பெருமளவு சரிந்திருப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி புள்ளி விவரங்களுடன் அண்ணாமலைக்கு பதிலடி கொடுத்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலிலும் பாஜகவுடன் கூட்டணி கிடையாது என்று அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். மக்களவைத் தேர்தல் முடிவுகள் தொடர்பாக சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பிரச்சாரத்திற்காக மோடி 8 முறை தமிழ்நாடு வந்ததாகவும், தேசிய தலைவர் நட்டா, அமித்ஷா உள்ளிட்டோரும் கூட்டணி கட்சி தலைவர்களும் தீவிர பரப்புரை செய்ததாகவும், அதேபோல் திமுக கூட்டணியிலும் முதலமைச்சர் தொடங்கி அனைத்து கூட்டணி தலைவர்களும் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டதாகவும் தெரிவித்தார். ஆனால் அதிமுக கூட்டணியில் தானும் பிரேமலதாவும் மட்டுமே அனைத்து தொகுதிகளிலும் பரப்புரை செய்ததாகவும், ஆனாலும் அதிமுக கூடுதல் வாக்குகள் பெற்றிருப்பதாகவும் கூறினார். பாஜக 2019 தேர்தலில் பல கட்சி கூட்டணிகளுடன் சேர்ந்து பெற்ற வாக்கு சதவீதத்தை விட தற்போது குறைவாகவே பெற்றுள்ளதாக கூறிய எடப்பாடி பழனிசாமி, பாஜகவுடன் கூட்டணி இருந்திருந்தால் அதிமுக வென்றிருக்கும் என்ற SP வேலுமணி பேச்சுக்கு மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவித்தார். மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் பிரச்சாரத்தில் மேற்கொண்டார்கள், மாநிலத்தில் இருக்கின்ற ஆட்சி அதிகாரத்தில் இருக்கின்ற பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்கள். அதோடு ஊடகங்கள், பத்திரிகைகள் எந்த ஒரு ஆதரவும் இல்லாத இந்த சூழ்நிலையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி சிறப்பான முறையில் பணியாற்றி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தல் பெற்ற வாக்குகளை விட 2024 நாடாளுமன்ற தேர்தலிலே அதிகமான வாக்குகளை பெற்று இருக்குது என்பதை மகிழ்ச்சியுடன் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளர்ந்து தான் வருது ஒழிய பின்னடைவு ஏற்படல. ஒரு சில தொகுதிகளை நீங்கள் சொல்கிறீங்க, அதையெல்லாம் சரி செய்யப்படும் எதிர்காலத்தில். 2014 தேர்தலில் கோவையில் பாஜக பெற்ற வாக்குகளை விட தற்போது அண்ணாமலை குறைவான வாக்குகளையே பெற்றுள்ளார் என்று குறிப்பிட்ட எடப்பாடி பழனிசாமி, சசிகலா, பன்னீர்செல்வம் குறித்த கேள்விக்கு அது முடிந்து போன கதை என்றும், அவர்கள் பிரிந்து சென்றதால்தான் ஒரு சில இடங்களில் கூடுதலாக வாக்குகள் கிடைத்தது எனவும் தெரிவித்தார். அதெல்லாம் முடிந்து போனது, இனிமேல் அது பேசி என்ன பிரயோஜனம்? முடிந்து போனதை பற்றி பேசுவதற்கு அவசியமில்லை. வேண்டுமென்றே திட்டமிட்டு எதிரிகளோடு சேர்ந்து ஒரு குழப்பத்தை தொடர்ந்து விளைவித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே நீங்கள் ஊடகம் நம்ம பத்திரிகை என்னென்னலாம் பேசுகிறீங்க, 3ஆ போச்சு, 4ஆ போச்சு, 2ஆ போச்சு, ஓட்டு சிதறினா 1% அதிகமாக இருக்குது. அவரெல்லாம் பிரிஞ்சு போங்காட்டி தான் 1% கூடுதலாக வந்திருக்குது.
நரேந்திர மோடி பிரதமராக பதவியேற்கும் விழாவில் பங்கேற்பது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்த எடப்பாடி பழனிசாமி அது குறித்து இன்னும் சிந்திக்கவில்லை என தெரிவித்தார். சென்னையில் ஆபரண தங்கம் விலை இன்று சவரனுக்கு 1520 ரூபாய் குறைந்துள்ளது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 4 ரூபாய் 50 காசுகள் சரிந்து கிராம் 96 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. சென்னையில் நேற்று 22 கேரட் ஆபரண தங்கம் கிராம் 6840 ரூபாய்க்கும் சவரன் 54,720 ரூபாய்க்கும் வர்த்தகமானது. இந்நிலையில் இன்று ஆபரண தங்கம் சவரனுக்கு 1520 ரூபாய் விலை குறைந்து 53,200 ரூபாய்க்கு விற்பனையாகி வருகிறது. 1 கிராம் தங்கத்தின் இன்றைய விலை 6,650 ரூபாய் ஆகும். உலோக சந்தையில் வெள்ளியின் விலையும் கிராமுக்கு 4 ரூபாய் 50 காசுகள் குறைந்து 1 கிராம் 96 ரூபாய்க்கு வர்த்தகமாகி வருகிறது. உப்தான் திருவிழா நிறைவையொட்டி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் ஜெயின் சமூகத்தினர் செண்டை மேளம் முழங்க ஆடல் பாடலோடு ஊர்வலமாக சென்று கொண்டாடினர். சமண துறவிகளைப் போன்று ஜெயின் சமுதாய மக்களும் தங்கள் வாழ்நாளில் 48 நாட்கள் துறவரம் கற்றல் முறைகளை பின்பற்றி திருவிழா நிறைவையொட்டி விரதம் மேற்கொள்கின்றனர். அதன்படி நீலகிரி மாவட்டம் குன்னூரில் விரதத்தை நிறைவேற்றிய ஜெயின் சமூகத்தினர் தங்களின் கோயில் வரை செண்டை மேளம் முழங்க ஆடல் பாடலுடன் ஊர்வலமாக சென்று கொண்டாடினர். உப்தான் திருவிழா நிறைவையொட்டி பல்வேறு மாநிலங்களிலிருந்து 1000க்கும் மேற்பட்ட ஜெயின் சமூகத்தினர் பங்கேற்றனர். தொடர்ந்து சிறப்பு வழிபாடுகளுடன் அன்னதானமும் நடைபெற்றது. கன்னியாகுமரியில் தொடர் கனமழை காரணமாக தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் வரத்து குறைந்துள்ளதால் விலை பல மடங்கு உயர்ந்துள்ளது. குமரியில் உள்ள ஆரல்வாய்மொழி, தோவாளை, செண்பகராமன்புதூர், குமாரபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பிச்சிப்பூ, மல்லிகை பூக்கள் மலர் சாகுபடி நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பூக்கள் பறிக்கும் பணி தடைபட்டுள்ளது. இதன் காரணமாக தோவாளை மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்ந்து காணப்படுகிறது. கடந்த சில தினங்களுக்கு முன்பு 600 ரூபாய்க்கு விற்கப்பட்ட 1 கிலோ பிச்சிப்பூ தற்போது 1500 ரூபாயாகவும், அதேபோல மல்லிகைப்பூ 250 ரூபாயில் இருந்து 750 ரூபாயாகவும் உயர்ந்து விற்பனையாகிறது. மீன்பிடி தடைக்காலம் நிறைவுற 1 வாரத்திற்கும் குறைவான காலமே இருப்பதால் மீன்பிடி உபகரணங்களை தயார் செய்யும் பணியில் தமிழ்நாடு மீனவர்கள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். மீன்வள பெருக்கத்திற்காக ஆண்டுதோறும் 60 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் அமல்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்டு ஏப்ரல் 14ஆம் தேதி மீன்பிடி தடைக்காலம் துவங்கியது. வங்கக்கடல், பாக் ஜலசந்தி, மன்னார் வளைகுடா கடல் பகுதியில் விசைப்படகுகள் செல்ல தடை விதிக்கப்பட்டதால் ராமேஸ்வரம் முதல் சென்னை வரையும், பாம்பன் முதல் கன்னியாகுமரி வரை சுமார் 8000க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் கரையில் நிறுத்தப்பட்டுள்ளன. இந்நிலையில் வரும் 14ஆம் தேதி மீன்பிடி தடைக்காலம் நிறைவு பெறுகிறது. தடைக்காலம் முடிய 6 நாட்களே இருப்பதால் மீனவர்கள் ஆழ்கடல் மீன்பிடிப்புக்கு தயாராகி வருகின்றனர். ஏப்ரல் 15லிருந்து 60 நாட்கள் தடைக்காலம். நாங்கள் அந்த நேரத்தில் எங்கள் படகுகளுக்கு உண்டான வேலைகள், வலைகள், கார்பெண்டர் ஒர்க்கு, பைப்பர் வேலை எல்லாமே வேலை பார்த்து ஒரு படகுக்கு 3 லட்சத்திலிருந்து 5 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி நாங்கள் தொழிலுக்கு போகிறதுக்கு உண்டான தயார் நிலையில் இருந்துக்கிட்டு இருக்கோம். மீன் பிடிக்க செல்லும் தமிழ்நாடு மீனவர்களுக்கு இலங்கை கடற்படையால் பிரச்சினை ஏற்படாத வகையில் ஒன்றிய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மேலும் மீனவர்களுக்கு உரிய விலை கிடைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மராட்டிய மாநிலத்தில் பதிவாகும் அதீத வெப்பத்தால் நாசிக் பகுதியில் உள்ள கிராமங்களில் கடுமையான தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நிலவும் கடுமையான வெப்பத்தால் தலைநகர் டெல்லி, மராட்டியம் உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த மக்கள் தண்ணீருக்கு அலையும் நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் நாசிக் அருகே உள்ள கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் தண்ணீர் பிடிக்க நீண்ட தூரம் நடந்து செல்கின்றனர். வழக்கமாக நீர் எடுக்கும் கிணற்றில் தண்ணீர் வற்றிவிட்டதாகவும், தற்போது தங்கள் அனைவருக்கும் குடிநீர் போதுமானதாக இல்லை என்றும் பெண்கள் கவலை தெரிவிக்கின்றனர்.
हमारे गांव की समस्या पानी टंचाई है और यहाँ पे इतनी सारी महिलाएं हैं, झगड़ा करके पानी 2-2 हांडे भरते हैं। அதேபோல் தலைநகர் டெல்லியிலும் கடும் தண்ணீர் பஞ்சம் நிலவுகிறது. டேங்கர் லாரியில் வரும் தண்ணீரை மக்கள் போட்டி போட்டுக் கொண்டு பிடிக்கின்றனர். 7 சுத்திகரிப்பு நிலையங்களில் நீர் இருப்பு குறைவாக இருக்கிறது என்றும், உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி ஹிமாச்சல் பிரதேசம் நீரை வழங்கவில்லை என்றால் வரும் நாட்களில் தண்ணீர் பஞ்சம் அதிகரிக்கும் எனவும் டெல்லி பொதுப்பணித்துறை அமைச்சர் அதிஷி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் நாளை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடைபெற இருக்கும் நிலையில் தேர்வு மையத்தில் தேர்வர்கள் பின்பற்ற வேண்டிய முக்கிய விதிமுறைகளை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு துறைகளில் காலியாக உள்ள கிராம நிர்வாக அலுவலர், இளநிலை உதவியாளர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் 6244 காலி பணியிடங்களுக்கான குரூப் 4 எழுத்துத் தேர்வு நாளை நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டு 20 லட்சத்திற்கும் அதிகமானோர் தேர்வு எழுத உள்ளனர். இந்நிலையில் தேர்வர்கள் பின்பற்ற வேண்டிய முக்கிய விதிமுறைகளை தேர்வாணையம் வெளியிட்டுள்ளது. அதன்படி விண்ணப்பதாரர்கள் காலை 8:30 மணிக்கு முன்னரே தேர்வு கூடத்திற்கு அனுமதி சீட்டுடன் வருகை தருமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். காலை 9 மணிக்கு பிறகு வரும் தேர்வர்கள் எக்காரணம் கொண்டும் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்வு எழுதும் அறைக்குள் செல்போன், மின்னணு கடிகாரம், ப்ளூடூத் சாதனங்கள் போன்ற மின்னணு உபயோகப் பொருட்களை எடுத்து செல்ல அனுமதி இல்லை. தேர்வு மையத்திற்கு 1 மணி நேரம் முன்னதாகவே வருவது கூடுதல் சிறப்பு என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஆள் மாறாட்டம் மற்றும் தேர்வு கூடத்திற்குள் அல்லது வெளியே விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபடுவது தெரிய வந்தால் தக்க குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆதார் அடையாள அட்டை, பாஸ்போர்ட், ஓட்டுநர் உரிமம், பான் கார்டு, வாக்காளர் அடையாள அட்டை இவற்றில் ஏதோனும் ஒன்றின் நகலை தேர்வு எழுதும் போது கொண்டுவர வேண்டும் என டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள புதிய அறிவுறுத்தல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மக்களவைத் தேர்தல் முடிவு எதிரொலியால் தமிழ்நாட்டை தொடர்ந்து புதுச்சேரி பாஜகவிலும் உட்கட்சி மோதல் பூதாகரமாக வெடித்துள்ளது. பாஜக மாநில தலைவருக்கு எதிராக முன்னாள் மாநில தலைவரே அறிக்கை வெளியிட்டிருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வரும் நிலையில் அங்குள்ள ஒரு மக்களவை தொகுதியை எப்படியாவது வென்றுவிட வேண்டும் என மாநில அமைச்சராக இருக்கும் நமச்சிவாயத்தை களமிறக்கியது பாஜக. ஆனால் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கத்திடம் நமச்சிவாயம் பரிதாபமாக தோல்வியடைந்தார். இந்நிலையில் தேர்தல் தோல்விக்கு மாநில தலைவர் செல்வ கணபதியே காரணம் என குற்றம் சாட்டி அக்கட்சியின் முன்னாள் மாநில தலைவர் சாமிநாதன் அறிக்கை வெளியிட்டுள்ளார். அதில் எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் திடீரென கட்சித் தலைமை பொறுப்பை ஏற்ற செல்வ கணபதி அனுபவம் வாய்ந்த நிர்வாகிகளை நீக்கிவிட்டு சொந்த நிறுவனம் போல கட்சியை நடத்தியதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஆளும் கட்சியில் அமைச்சராக உள்ள ஒரு வேட்பாளர் தோற்கடிக்கப்பட்டதற்கு செல்வ கணபதியே காரணம் என்றும், தோல்விக்கு தார்மீக பொறுப்பேற்று மாநில தலைவர் பதவியை அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் சாமிநாதன் வலியுறுத்தியுள்ளார். பாஜகவில் நியமன சட்டமன்ற உறுப்பினர், மாநிலங்களவை உறுப்பினர், மாநில பொருளாளர், மாநில தலைவர் என எந்த வேலையும் செய்யாமல் கட்சி பலனை அனுபவித்து வரும் செல்வ கணபதியை மாற்ற வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்துள்ளார். இந்த விவகாரம் தொடர்பாக சாமிநாதனை நமது செய்தியாளர் தொடர்பு கொண்டு கேட்டபோது தங்களது குற்றச்சாட்டுகளை கட்சித் தலைமையிடம் விரைவில் புகாராக அளிக்க உள்ளதாக தெரிவித்தார். இப்போ நீங்க ராஜினாமா செய்ய வலியுறுத்துறீங்க, மேலிடத்துல எது சம்பந்தமா கடிதம் அனுப்பியிருக்கீங்களா, புகார் தெரிவிச்சிருக்கீங்களா? மேலிடத்துல கண்டிப்பா புகார் தெரிவிப்போம். இன்னைக்கு கடிதம் அனுப்புவோம். அனுப்புவோம்னு சொல்லுங்க, அவ்வளவுதான். கடிதம் அனுப்புவோம்னு சொல்றீங்க. இதே போயிட போகுது, ஒண்ணு இதே காப்பியே போக போகுது. இப்போ இவர் அனுபவமிக்கு, இவர் கட்சியை சிறப்பா செயல்படுத்துவாரு, கட்சியை வளர்ப்பாருன்னா பாஜக கம்யூனிட்டி ஒரு தலைவரா போட்டிருக்கு. ஆனா சரியான நபரை எப்படி இருப்பாரு அவர்? பேசிக்ல இருந்து வரலையே. முதல் கட்டம் ஒரு கட்சியில, எந்த கட்சியிலுமே ஒரு பேசிக்ல ஒரு 10 வருஷம் கட்சியில ஒர்க் பண்ணணும். ஒரு ஒண்ணு அப்படி வரவே இல்லைல்ல. ஒரு ஸ்கூல் வச்சிருந்தவருக்கு போய் தலைவர் கொடுத்தா சரியான நபரை மேலிடம் போடல. அதான் தோல்விக்கு காரணம். தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் செல்வ கணபதி தான். சரி, அதுக்கு ஓகே, தேங்க்யூ.
இது விஷயம் என்னன்னா, அமைப்பு ரீதியா இருந்தவங்க எல்லாருமே வந்து பயன்படுத்தல. கட்சி ஈஸியா ஜெயிக்க வேண்டியது. மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வி அடைந்த நிலையில் அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை மீது கட்சியின் நிர்வாகிகள் கடும் விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரி பாஜகவிலும் உட்கட்சி மோதல் வெடித்துள்ளது பாஜகவினரிடையே சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழ்நாட்டில் வருகிற 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளதால் மாணவ மாணவியர் தங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். தமிழ்நாட்டில் கோடை விடுமுறைக்கு பிறகு வரும் 10ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட உள்ளன. இதனால் மாணவ மாணவியர் தங்களுக்கு தேவையான புத்தக பை, பேனா, பென்சில், நோட்டுகள், டிஃபன் பாக்ஸ், வாட்டர் கேன், ஷூ, சாக்ஸ் போன்றவற்றை வாங்குவதில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதனால் கடைகளில் கூட்டம் அலைமோதுவதால் விற்பனையும் அதிகரித்துள்ளது. என் தங்கச்சிக்கு பேகு, ஸ்நாக்ஸ் பாக்ஸ், லஞ்ச் பாக்ஸ் எல்லாம் வாங்க வந்திருக்கோம். எனக்கும் அப்படியே லஞ்ச் பாக்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் வாங்க வந்திருக்கோம். வீட்டிலே இருந்தது போர் அடிச்சிச்சு. நல்லாவே டிவி, ஃபோனை பார்த்துட்டே இருந்தது. அதுவே போர் அடிச்சிருச்சு. கொஞ்சம் அந்த பிடி பீரியட் அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் கொஞ்ச நேரம் அந்த ஃப்ரெண்ட்ஸோடு இருந்தது. அது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு இதை விட. புதுக்கோட்டையில் மாணவ மாணவிகளின் ரசனைக்கேற்ற புத்தக பைகளை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த ஆண்டு டாம் அண்ட் ஜெர்ரி மற்றும் பல்வேறு வகையான பொம்மைகளுடன் கூடிய புத்தக பைகள் அதிகம் தயாரிக்கப்படுவதாக உற்பத்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் 3வது நாளாக கனமழை நீடிப்பதால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. குமரி மாவட்டம் முழுவதும் கடந்த சில நாட்களாகவே விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது. அகஸ்தீஸ்வரம், மயிலாடி, அஞ்சு கிராமம், சுசீந்திரம் பகுதிகளில் நேற்று முன்தினம் இரவு கனமழை கொட்டியது. இதனால் பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட அணைகளுக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 2200 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சனிக்கிழமை காலை நிலவரப்படி 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 45.46 அடியாகவும், 77 அடி கொள்ளளவு கொண்ட பெருஞ்சாணி அணையின் நீர்மட்டம் 63.80 அடியாகவும் இருந்தது. பேச்சிப்பாறை அணைப்பகுதியில் 5 சென்டிமீட்டர் மழையும், பெருஞ்சாணி அணைப்பகுதியில் 4.25 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் அணையிலிருந்து உபரிநீர் திறக்க வாய்ப்பு உள்ளது. எனவே கோதையாறு, பரளியாறு, குழித்துறை, தாமிரபரணி ஆறுகளின் கரையோர மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.